அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே ஒரு நல்ல ட்ராக்கில் இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் அதுக்கான பிளாட்ஃபார்ம் யாருக்குமே கிடைக்கிறதில்ல. அப்படி கிடைச்சாலும் அதை பயன்படுத்துறதுக்கான சூழ்நிலைகள் அமையறதில்ல. அதுக்கான ஆர்வம் இருக்கிறதில்ல. அதுக்கான இடம் சில நேரம் அமையாது. ஆனால் எல்லாம் அமைஞ்சு அதை பயன்படுத்தாத ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு இடம் இருக்கணும்ல. அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்க தான் செய்யுது. நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும், ஏது நடக்கணும், எப்படி நடக்கணும் எல்லாமே கடவுள் நிர்ணயிக்கிறாரு. நம்ம அதன்படி செயல்படுறதா நினைக்கிறோம். ஆனால் நம்ம அதுபடி செயல்படுறோமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி பார்த்தா நம்மளை வழிநடத்துறதுக்கு ஒரு ஸ்தாபனம் தேவை, ஒரு கல்வி நிறுவனம் தேவை. நமக்கு சுய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கறது அந்த கல்லூரிக்கு, அந்த கல்வி நிறுவனத்துக்கு அடிப்படையாக இருக்கணும். சுயநலமில்லாத அன்பை மாணவர்களிடம் காட்டுற அக்கறை அந்த கல்வி நிறுவனத்துக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது. ஆனால் நல்லது எப்போவுமே சீக்கிரம் அடையாளப்படுத்தப்படாது. அப்படி அடையாளப்படுத்தப்படாமல் எல்லாராலையும் கவனிக்கப்படாமல் இருக்கிறது சால்புரத்தை சேர்ந்த போப் கல்லூரி ஆகும். போப் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ எல்லோரும் படிக்கணும்னு நினச்சாரு. தமிழ் கற்றுக்கணும், மக்களுக்கு எல்லாம் தெரியணும்னு நினச்சாரு. அதை அடிப்படையாக வச்சு தான் போப் கல்லூரியாக அவர் கட்டினார். ஆனால் அதோடைய பாரம்பரியம் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி அது மட்டும் இல்லாமல் அங்கே படிக்கிற மாணவர்களே அதை லேசாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போவுமே கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்களுக்கு தான் நம்மளை உயர்த்தி விட்ட இடத்த பற்றி தெரியும். அப்படி பார்த்தா போப் கல்லூரி மாணவர்களை உயர்த்தி விட்டுருக்கு. அப்படி உயர்த்தி விட்டதன் விளைவு தான் இன்றைக்கி ஐயம்பெருமானாக உங்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். நான் ஐம் வெரி புவர் இந்த ரைட்டிங் டிபார்ட்மெண்ட். பட் என்னோடய குறைய நிறையா மாற்றி காட்டுனுச்சு போப் காலேஜ். 11, 12, 10 எனக்கு ஆள் வச்சு தான் எழுதுவாங்க. அப்படி எனக்கு ஆள் வச்சு எழுதுறது கவர்மெண்ட் அப்ரூவல் அந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது. ஆனால் போப் கல்லூரி ஒரு சின்ன வார்த்தைகளை அடிப்படையாக வச்சு எனக்கு ஸ்கிரைப் கொடுத்து நான் படிக்க சொல்ல எழுதுகிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது போப் கல்லூரியோட ஸ்பெஷாலிட்டி. எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லையா? மாணவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு கல்வி நிறுவனங்கள் இல்லாமல் நிறைய கிராமப்புறங்களில் மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு கல்வியோடு முடங்கி போயிடுறாங்க. ஆனால் பல மாணவர்களுக்கு எது அருமையான கல்வி நிறுவனம்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஏழை மாணவன் எப்படி மேலே வரணும்னு யோசிக்கும்போது அவன் ஞாபகத்துக்கு வர வேண்டியது போப் கல்லூரி தான். ஆனால் போப் கல்லூரியோட அருமை அங்கே படிக்கிற மாணவர்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அது ஏன்னு புரியலை. அதை புரிய வைக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய அனுபவத்தை பயன்படுத்தி பல நேரங்களில் மாணவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்ருக்கேன். நான் எப்படி பார்த்தாலும் ஐம் நத்திங் வித்தவுட் போப்ஸ் காலேஜ். இன்றைக்கி வேலை பார்த்து ஒரு நல்ல இடத்துல இருக்கேன், சம்பாதிக்கிறேன்னா அந்தளவுக்கு திறமையும் தகுதியும் முதல்ல கொடுத்தது எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் கொடுத்தது போப்ஸ் காலேஜ். இப்போவும் எனக்கு அங்கே இருக்கிறவங்க நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நான் மறுக்க முடியாது. போப் கல்லூரியுடைய சேவை தமிழ்நாட்டில் ஏழை எளியவர்களுக்கு போப் கல்லூரி, சாயல்புரம் போப் கல்லூரி உதவுதுங்கிறதுல ஐயப்பாடு வேண்டாம். என்றைக்குமே போப் கல்லூரி எல்லாருக்குமே ஒரு விடிவெள்ளியாக அமையும். போப் கல்லூரியில் 2011 to 14 வரைக்கும் படித்தேன். அந்த அனுபவம் எனக்கு வாழ்க்கையில் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு.
என்னால் ஸ்பீடாக எழுத முடியாது. அந்த குறைய பார்க்காம என்னுடைய நிறைய பார்த்து எனக்கான வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுத்ததில் போப் கல்லூரியும் ஒன்று. போப் கல்லூரி வந்து புகழ்ந்துரைக்க வார்த்தைகள் இல்லாத ஒரு கல்லூரி. பிற காலேஜில் பிரின்ஸ்பலையோ மற்றவங்களையோ ஒரு சின்ன ஸ்டாஃப்பை கூட போய் டக்குன்னு பார்த்துட முடியாது. போப் கல்லூரி வந்து ஸ்டாஃப்ஸை வந்து ஈஸியாக அணுக முடியும். பிரின்ஸ்பல் வரைக்கும் ஈஸியாக பேச முடியும். அது போப் கல்லூரிக்கிட்ட இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ப்ளீஸ் போப் கல்லூரியை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அங்கே படிக்கிற மாணவர்கள் அவங்களால என்ன பலன் அடைஞ்சிங்களோ அதை சொல்ல தயாராக இருங்க. நீங்களே வந்து போப் கல்லூரியை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க யார்கிட்டையும், எப்போவும், எந்த சூழ்நிலையிலையும். நான் படித்ததுனால எனக்கு நிறைய அனுபவங்கள் போப் கல்லூரியிலேருந்து கிடைச்சதுனால நான் இந்த வீடியோவை வெளியிடுறேன். இதில் எந்த வற்புறுத்துதலும் இல்லை, எந்த விதமான தலையீடுகளும் இல்லை, எந்த விதமான மணியும் எனக்கு கொடுக்கப்படல. நான் நல்லபடியாக இருக்கிறதுக்கு காரணமான இடத்த ப்ரைஸ் பண்ணணுங்கிறது எனக்கே தோணுன விஷயம். அதனால தான் நான் வந்து இதை வெளியிடுறேன். நன்றி.